வணக்கம். இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் தீபக் சோப்ராவோட தி ஃபியூச்சர் ஆஃப் காட், அதாவது கடவுளோட எதிர்காலம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இப்போ இருக்கிற நவீன உலகத்துல கடவுள், நம்பிக்கை, அப்புறம் இந்த அறிவியல், பிரக்ஞை இதையெல்லாம் பத்தி சோப்ரா என்ன நினைக்கிறாருன்னு ஒரு முழுமையான பார்வையா இந்த புத்தகம் முழுக்க என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, முக்கியமா இப்போ இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் அவநம்பிக்கை. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது இல்லையா? அதை இந்த புத்தகம் நல்லா அலசுது. ஆமா, அவர் ஆரம்பிக்கிற இடமே நம்பிக்கை சிக்கலில் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. உண்மைதான். ஏன் அப்படி சொல்றாரு? அந்த பழைய காலத்து கடவுள், அதாவது ஒரு தாத்தா மாதிரி வானத்திலிருந்து நம்மள பாத்துக்கிற ஒரு உருவம், அது மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்றாரா? நான் நடந்தப்புறம் எப்படி இவ்வளவு அன்பான கருணை உள்ள கடவுள் இதையெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சரியே, அந்த கேள்விதான் அவநம்பிக்கையை வளர்க்குதுன்னு அவர் நினைக்கிறாரா? ஆமா, அது ஒரு பெரிய உந்துதல்னு சொல்றார். அப்போ நிறைய பேர் அவர் சொல்ற அந்த பூஜ்ய புள்ளி, 0 பாயிண்ட், அந்த நிலையில இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதாவது டெய்லி லைஃப்ல கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தெரியாத ஒரு இடம். கரெக்ட். ஒரு மாதிரி அக்கறையின்மைன்னு கூட சொல்லலாம். கடவுள் ஏன் கஷ்டத்தை அனுமதிக்கிறாருன்னு பதில் கிடைக்காததால வர்ற ஒரு நிலை அது. ஓ, இங்கதான் ஒரு முக்கியமான சாய்ஸ் வருதுன்னு சூப்ரா சொல்றாரு. என்ன பண்றது? முழுசா அவநம்பிக்கைக்கு போறதா, இல்ல நம்பிக்கைய வேற மாதிரி பார்க்க முயற்சி பண்றதா? சரி. ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல. இயேசு மாதிரி ஆட்கள் முழுசா நம்புங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நாம நம்மள தானே சார்ந்திருக்கோம் பெரும்பாலும். அதுதான் மைய பிரச்சனைன்னு அவர் சொல்றார், அந்த முரண்பாட. அப்போ இதுக்கு சோப்ரா என்ன தீர்வு சொல்றார்? அந்த பூஜ்ய புள்ளியிலிருந்து எப்படி நகர முடியும்? அவர் சொல்றது, நாம யதார்த்தம் ரியாலிட்டியையும் கடவுளையும் பத்தின நம்ம புரிதலை மாத்தணும். அத மறுபரிசீலனை செய்யணும். அப்போ வெறும் நம்பிக்கைக்கு திரும்புங்கன்னு அவர் சொல்லல. இல்ல, நிச்சயமா அப்படி சொல்லல. அதே சமயம் அவர் இந்த தீவிர நாத்திகவாதம் இருக்கு இல்லையா? ஆமா, ரிச்சர்ட் டாக்கின்ஸ், ஹிச்சின்ஸ் மாதிரி ஆட்கள். ரைட். அவங்களோட வாதங்களையும் அவர் சும்மா விடல, அதையும் விமர்சிக்கிறார். ஓ, அவங்க வாதங்கள்ல என்ன தப்புன்னு அவர் பாக்குறார்? கடவுள் இல்லைன்னு சொல்றதுல அதுல என்ன பிரச்சனை அவருக்கு? சோப்ராவோட பார்வை என்னன்னா, இந்த புதிய நாத்திகர்கள் பெரும்பாலும் அவங்களோட வாதங்களை கொஞ்சம் காலாவதியான அறிவியல் பார்வை மேல கட்டுறாங்க. காலாவதியான அறிவியல் பார்வையா? அப்படின்னா? அதாவது எல்லாமே வெறும் பொருள் தான், மேட்டர் மட்டும்தான்னு நினைக்கிற பார்வை. விஞ்ஞான பொருள் முதல்வாதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில தத்துவார்த்த புரிதல்களும் சரியில்லைன்னு சொல்றார். ஆன்மீகம்னா என்னன்னு அவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு வாதிக்கிறார். உதாரணத்துக்கு டாக்கின்ஸோட அந்த ஃபேமஸ் புக் தி காட் டில்யூஷன், அத பத்தி என்ன சொல்றார்? அதுல டாக்கின்ஸ் சொல்றார் இல்லையா, கடவுள் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மின்னு. ஆமா ஆமா. ஆனா ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கிறதால மட்டுமே ஒன்னு இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சோப்ரா சொல்றார். அப்புறம் சில விஷயங்களை டாக்கின்ஸ் சரியா கணக்கில் எடுக்கலன்னு சொல்றார். என்ன மாதிரி விஷயங்கள்? உதாரணத்துக்கு முற்பிறவி நினைவுகள் பத்தின ஆய்வுகள், அப்புறம் சில சமயம் நடக்கிற அந்த விளக்கவே முடியாத குணமாதல், அற்புதங்கள் மாதிரி இதையெல்லாம் அவர் சரியா கவனிக்கலன்னு சொல்றாரு. முக்கியமா ஐன்ஸ்டீன் மாதிரி விஞ்ஞானிகளோட ஆன்மீக பார்வையை டாக்கின்ஸ் சரியா காட்டலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். ஐன்ஸ்டீன் விஷயத்துல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? ஐன்ஸ்டீன் கடவுளை நம்பினாரா? நேரடியா ஒரு ஆள் மாதிரி இருக்கிற கடவுளை அவர் நம்பல. ஆனா இந்த பிரபஞ்சம் இருக்கே, இதுல இவ்வளவு விதிகள், ஒழுங்கு எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி நம்மால விளக்க முடியாத ஆனா உணர முடியற ஒரு நுட்பமான சக்தி, ஒரு பேரறிவு இருக்குன்னு அவர் ஆழமா நம்பினார். அந்த சக்தி மேல அவருக்கு இருந்த மரியாதை தான் அவரோட மதம். இத வெறும் கடவுள் இல்லைன்னு சொல்றதுல அடக்கிட முடியாதுன்னு சோப்ரா நினைக்கிறார். ஓ, சரி சரி, இது கொஞ்சம் ஆழமான பார்வைதான். மத்த நாத்திகர்கள் பத்தியும் இதே மாதிரி சொல்றாரா? ஆமா, சாம் ஹாரிஸ், ஹிட்சின்ஸ் இவங்களோட வாதங்களும் சில சமயம் கொஞ்சம் மேலோட்டமா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. ஹிட்சின்ஸ் கடைசி வரைக்கும் எந்த அமானுஷ்ய நம்பிக்கைக்கும் போகலைனாலும் நாத்திகமா இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற வாதத்தை சோப்ரா ஏத்துக்கல. டிசி பாயில்னு ஒரு எழுத்தாளர் சொல்ற மாதிரி, கடவுளே இல்லனா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமோன்னு ஒரு விரக்தி வர வாய்ப்பு இருக்குல்ல, அது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு கேக்குறார். அப்போ ரெண்டு பக்கமும் சிக்கல் இருக்கு. பாரம்பரியவாத நம்பிக்கையும் முழு தீர்வு இல்ல, தீவிர நாத்திகமும் சரியில்லைனா அப்போ சோப்ரா நம்மள எங்கே கூட்டிட்டு போறார்? இங்கதான் அந்த கடவுள் 1.0, கடவுள் 2.0 வருதா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. கடவுள் 1.0ங்கிறது அது நம்மளோட தேவைகள் அடிப்படையில நாமளே உருவாக்குன கடவுள். நம்ம தேவைகளா? எப்படி? நம்மள பாதுகாக்க ஒருத்தர் வேணும், நமக்கு விதிமுறை சொல்ல ஒருத்தர் வேணும், தப்பு செஞ்சா தண்டிக்க, நல்லது செஞ்சா பரிசு கொடுக்க,
இந்த மாதிரி மனித உருவகங்கள்ல பார்க்கறது. இது ஒரு காலத்துல உதவியா இருந்திருக்கலாம். ஓகே, அப்போ கடவுள் 2.0 அது என்ன, முற்றிலும் வேறா? ஆமா, அது நம்ம பிரக்ஞை, அதாவது கான்ஷியஸ்னஸ் வளர்றதோட சம்பந்தப்பட்டது. இது ஒற்றுமை, உரிமை, யூனிட்டி அதை நோக்கிய ஒரு நகர்வு. பிரக்ஞையோட வளர்ச்சியா? ஆமா, இங்குதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். கடவுள் ஒரு பெயர்ச்சொல், நவுன் இல்ல, அது ஒரு வினைச்சொல், வேர்ப் அப்படின்னு. கடவுள் ஒரு வினை சொல்லா? கேட்கவே வித்தியாசமா இருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கடவுளுங்கிறது எங்கேயோ தனியா இருக்கிற ஒரு பொருள் இல்ல, அது ஒரு செயல்பாடு, ஒரு நிகழ்வு, தொடர்ந்து விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை, ஒரு ப்ராசஸ் மாதிரி, நிலையான ஒண்ணு இல்ல. ஓ, இது ரொம்ப புதிய சிந்தனையா இருக்கு. சரி, இதுக்கும் அந்த 3 நிலை விழிப்புணர்வுக்கும் தொடர்பு இருக்கா? அவநம்பிக்கை, நம்பிக்கை, அப்புறம் அறிவுன்னு சொன்னீங்களே. நிச்சயமா இருக்கு. அந்த 3 நிலைகளையும் ஒரு பரிணாம வளர்ச்சியா அவர் பார்க்கறார். எப்படி? முதல்ல அவநம்பிக்கை, டிஸ்பிலீஃப். இது பகுத்தறிவு, சந்தேகம், எதையும் கேள்வி கேட்கிற நிலை. பெரும்பாலும் அறிவியல் மனப்பான்மையோட இது சேரும். சரி. 2வது நம்பிக்கை, பிலீஃப். இது பாரம்பரியம், கலாச்சாரம், மத்தவங்க சொல்றதை ஏத்துக்கிறது. ஒரு குரு சொல்றதோ, புத்தகம் சொல்றதோ. ஓகே. 3வது அறிவு, நோயிங். இதுதான் முக்கியம். இது நேரடி அனுபவம், உள்ளுணர்வு, உங்களுக்கே கிடைக்கிற ஒரு உறுதி. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாரும் அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை வழியா போய் கடைசியில இந்த அறிவுங்கிற நேரடி அனுபவத்துக்கு போக முடியும்னு சொல்றாரா? போக முடியும், அது ஒரு சாத்தியம். ஆனா சும்மா இருக்க முடியாது. அதுக்கு உள்முகமான வேலை செய்யணும். நம்ம விழிப்புணர்வை நம்ம முயற்சி செஞ்சு விரிவாக்கணும். இது ஒரு தேர்வு. சரி, இந்த அறிவு நிலைதான் அவர் சொல்ற அந்த கடவுள் 2.0வா, அந்த வினைச்சொல் கடவுளா? ரொம்ப நெருக்கமானதுன்னு சொல்லலாம். ஆமா, இங்கேதான் எனக்கு தெரிஞ்சு அறிவியல் பத்தின அவரோட பார்வை ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி விஞ்ஞான பொருள் முதல்வாதம் அப்படின்னு ஒன்னு அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். முதல்ல அது என்ன விஞ்ஞான பொருள் முதல்வாதம், ஏன் அது அவருக்கு பிரச்சனை? விஞ்ஞான பொருள் முதல்வாதங்கிறது அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பௌதீக பொருட்கள் தான். மேட்டர், எனர்ஜி, இது மட்டும்தான் உண்மை, வேற எதுவும் இல்ல. நம்ம மனசு, உணர்வுகள் எல்லாமே மூளையோட வேதிவினை மாற்றங்கள் தான். பிரக்ஞைக்குன்னு தனியா ஒரு இருப்பு கிடையாது. இதுதான் அந்த பார்வை. இதுதானே இப்போ பொதுவா அறிவியல் ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இதுல என்ன சோப்ராவுக்கு பிரச்சனை? இதுல சில பெரிய ஓட்டைகள் இருக்குன்னு அவர் சொல்றார். குறிப்பா பிரக்ஞை, அதாவது நாம உணர்றோம், சிந்திக்கிறோம், அனுபவிக்கிறோம்ல இந்த தன்மை. ஆமா. இது எப்படி வெறும் ஜடப்பொருட்களிலிருந்து, அதாவது மூளையிலிருந்து உருவாகுதுன்னு இந்த பொருள் முதல்வாதத்தால விளக்க முடியல. அது ஒரு பெரிய புதிர். சரி. அது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்துல பாருங்க 95% மேல டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு நமக்கு என்னன்னே தெரியாத விஷயங்கள் இருக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த கொஞ்சோண்டு பௌதிக விதிகள் மட்டும்தான் யதார்த்தம்னு எப்படி அடிச்சு சொல்ல முடியும்னு அவர் கேட்கிறார். இது நியாயமான கேள்விதான். அப்போ இதுக்கு பதிலா அவர் என்ன முன்வைக்கிறாரு? குவாண்டம் இயற்பியலை ஏன் இதுக்குள்ள கொண்டு வராரு? ஏன்னா குவாண்டம் இயற்பியல்ல சில விஷயங்கள், உதாரணத்துக்கு நாம ஒரு துகளை அளவிடும் போதுதான் அது ஒரு நிலைக்கு வருதுன்னு சொல்ற பார்வையாளர் விளைவு, அப்சர்வர் எஃபெக்ட் மாதிரி, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பிரக்ஞைக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கும் ஏதோ ஆழமான தொடர்பு இருக்குமோன்னு காட்டுது. சில இயற்பியலாளர்கள், ஹான்ஸ் பீட்டர் டியூர், மெனாஸ் கபாடோஸ், ஸ்டூவர்ட் ஹேமராஃப், டேவிட் போம் மாதிரி ஆட்கள். ஓ, இவங்கெல்லாம் இயற்பியலாளர்களா? ஆமா, இவங்களோட கருத்துக்களை வச்சு சோப்ரா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை பிரபஞ்சத்தோட அடிப்படையே பிரக்ஞையா இருக்கலாம், நம்ம மனசு யதார்த்தத்தை உருவாக்குறதுல பங்கு வகிக்கலாம் அப்படின்னு வாதிடுகிறார். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. குவாண்டம் இயற்பியலோட தந்தைன்னு சொல்ற மேக்ஸ் பிளாங்க் கூடவா அப்படி சொன்னாரா? ஆமா, பிளாங்க் சொன்னதா ஒரு மேற்கோளை சோப்ரா அடிக்கடி பயன்படுத்துவார். நான் பிரக்ஞையத்தான் அடிப்படையா பார்க்கறேன், பொருள் பிரக்ஞையிலிருந்து தான் உருவாகுது, பிரக்ஞைக்கு பின்னாடி நம்மால போக முடியாது அப்படின்னு பிளாங்க் சொன்னதா சொல்றார். இது பொருள் முதல்வாதத்துக்கு நேரெதிரான பார்வை இல்லையா? நிச்சயமா. இதுக்கு ரூபர்ட் ஷெல்ட்ரேக்னு இன்னொருத்தர் சொல்ற விஞ்ஞான அடிப்படைவாதம் பத்தின விமர்சனமும் இங்க பொருந்தும். விஞ்ஞான அடிப்படைவாதமா? ஆமா, அதாவது சில விஞ்ஞானிகள் தங்களோட வழிமுறை மட்டும்தான் சரின்னு ஒரு மாதிரி கண்மூடித்தனமா நம்புறாங்க. அறிவியலுக்கே கூட சில அடிப்படை நம்பிக்கைகள் தேவைப்படுதுங்கிறத அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஷெல்ட்ரேக் சொல்றார். இதையும் சோப்ரா ஆதரிக்கிறார். அப்போ சுருக்கமா சொன்னா, நம்ம ஐம்புலன்களால அறியறது மட்டும் யதார்த்தம் இல்ல, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்க இப்போ இருக்கிற அறிவியல் பார்வை போதாது, ஒரு புதிய பார்வை, ஒரு பாரடைம் ஷிஃப்ட் தேவைன்னு சொல்றார். அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க.
பிரக்ஞையை மையமா வைக்கிற ஒரு பார்வை தேவை. அதுதான் அவரோட கோரிக்கை. சரி, இப்படி பிரக்ஞையை மையமா வச்சா அப்புறம் இந்த அற்புதங்கள், நம்பிக்கை, ஞானம் இதையெல்லாம் எப்படி பார்க்கறது? அற்புதங்கள்னாலே அறிவியலுக்கு எதிரானதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். சோப்ரா அந்த பிரிவினையே கேள்வி கேட்கல. எது இயற்கை, எது அமானுஷ்யம் நாமளா பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா குவாண்டம் தளம் மாதிரி ஆழமான நிலைகள்ல அல்லது பிரக்ஞையோட உயர்ந்த நிலைகள்ல நம்ம அற்புதம்னு சொல்ற விஷயங்கள் நடக்கலான்னு அவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்களே, பிளாட்டபஸ் மாதிரி. ஆமா, அந்த பிளாட்டபஸ பாருங்க. வாத்து மாதிரி அழகு, நீர்நாய் மாதிரி உடம்பு. முதல் தடவை அதை கேட்டா இப்படி ஒரு மிருகம் இருக்க முடியுமான்னு தோணும். ஆனா அது இருக்கு. அது போல ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு குறைவா இருக்குங்கிறதால மட்டுமே அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட முடியாது. நிகழ்தகவு வாதத்தை மட்டும் வச்சு எதையும் நிராகரிக்க கூடாது. இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் தராரா? நிறைய சொல்றார். பிரான்ஸ்ல லூர்துன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க நடந்ததா சொல்ற குணமாதல்கள். ஆமா, கேட்டிருக்கேன். அந்த அலெக்சிஸ் காரல்னு ஒரு நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானியே சில குணமாதல்களுக்கு நேரடி சாட்சியா இருந்திருக்கார். அப்புறம் ஃபாத்திமா, நாக் மாதிரி இடங்கள்ல நடந்த கத்தோலிக்க நிகழ்வுகள். டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் பல வருஷமா ஆய்வு செஞ்சாரே குழந்தைகளோட முற்பிறவி நினைவுகள் பத்தி. ஓ, அந்த ஆய்வுகளா? ஆமா, இதெல்லாம் சும்மா கற்பனை, தற்செயல்னு ஒதுக்கிட முடியாது. இது யதார்த்தத்தோட ஆழமான தன்மையை பத்தி நமக்கு ஏதோ சொல்ல முயற்சிக்குதுன்னு அவர் பார்க்கறார். அப்போ குணமாதல் கூட ஒரே மாதிரி இல்ல, ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. சாதாரணமா உடம்பு சரியாகிறதுல இருந்து விளக்கவே முடியாத அளவுக்கு குணமாகிறது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாரா? ஆமா, இதுல நம்ம மனநிலைக்கும் பிரக்ஞைக்கும் கூட பங்கு இருக்கலான்னு அவர் நம்புறார். சரி, அப்போ நம்பிக்கை, ஃபேத், அது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அவர் அப்படி பார்க்கல. நம்பிக்கைங்கிறது குருட்டுத்தனமா இருக்க வேண்டியதில்ல. அது அந்த நேரடி அறிவு நிலைக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான முதல் படி, ஒரு கருவி மாதிரி. மீராபாய் மாதிரி பக்தர்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையா பாருங்க, அதுக்கும் மூளையோட செயல்பாடுகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சில ஆய்வுகள் காட்டுறதா சொல்றார். ஓகே, நம்பிக்கை ஒரு படி. அடுத்தது ஞானம். இதுக்கு என்ன முக்கியத்துவம் தராரு? இதுக்கும் பிரக்ஞைக்கும் என்ன தொடர்பு? ஞானம்னா வெறும் தகவல் சேகரிப்பு இல்ல, அது ஆழமான புரிதல், பிரக்ஞை விரிவடைகிறதோட சம்பந்தப்பட்டது. இதுக்கு பிராக்டிக்கல் யூஸ் இருக்கா? நிச்சயமா இருக்குன்னு சொல்றார். சாலமன் மன்னன் கதை தெரியும் இல்லையா, அந்த ஞானமான தீர்ப்பு. அதே மாதிரி நம்ம ஊர்ல லக்ஷ்மி, சரஸ்வதி கதை சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஞானத்தை தேடினா செல்வன் தானா வரும்னு. அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பிரக்ஞையோட நிலைய பொறுத்து தான் மத்ததெல்லாம் அமையும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஏல் யூனிவர்சிட்டியில குழந்தைங்க மேல செஞ்ச ஆய்வுல மனுஷங்களுக்கு இயல்பாவே நல்லது செய்யணும்னு ஒரு குணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதையும் ஒரு சுட்டி காட்டுறாரு. ஞானம்தான் நமக்கு எதிர்காலத்துக்கு தேவையான உண்மையான செயல் திட்டம்னு முடிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. புத்தகத்தோட கடைசி பகுதிகள்ல இந்த அறிவு நிலையை அடையறதுக்கு என்ன செய்யணும்னு பேசுறாரு இல்லையா? தேடுதல், அப்புறம் முழுமை, தீமையே ஜெயிக்கிறது. இந்த தேடுதல்னா என்ன அர்த்தம்? தேடுதல்னா நம்பிக்கையோட நின்னுடாம நேரடி அனுபவத்துக்காக முயற்சி பண்றது. உண்மையை நாமளே அறியணும்னு கிளம்புறது. இதுக்கு முதல்ல நாம யாருங்கிற நம்ம புரிதலையே மாத்தணும். நாம வெறும் இந்த உடம்பு, இந்த மனசு மட்டும் இல்ல, நமக்கு பல அடுக்குகள், பல பரிமாணங்கள் இருக்குன்னு உணர ஆரம்பிக்கணும். அந்த பல அடுக்குகள், அதுதான் அவர் சொல்ற அந்த 3 உலகங்களா? பௌதீகம், சூக்ஷ்மம், அப்புறம் அப்பாற்பட்டது. அதேதான், கரெக்டா சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்னு பௌதீக உலகம், பிசிக்கல். இது நாம பார்க்கிற தொடுற உலகம். இதுல நல்லது, கெட்டது, நான் நீனு இருமை நிலை இருக்கும். சரி. ரெண்டாவது சூக்ஷ்ம உலகம், சட்டில். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். கனவுகள், உள்ளுணர்வுகள், இன்ட்யூஷன், சில சமயம் அர்த்தமுள்ள தற்செயல்கள் நடக்கும்ல, அதெல்லாம் இந்த தளத்துல தான். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓ, மூணாவது அப்பாற்பட்ட உலகம், டிரான்சென்டென்டல் காசல். இதுதான் மூலம், சோர்ஸ். இங்க எல்லாம் ஒண்ணுதான், ஒருமை நிலை, யூனிட்டி, எந்த பிரிவும் இல்ல. அப்போ தேடுவல்னா இந்த 3 உலகங்களுக்கும் நடுவுல பயணம் செய்யறதா? ஒரு வகையில ஆமா. குறிப்பா அந்த சூக்ஷ்ம அப்பாற்பட்ட உலகங்களோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிறது, அந்த இடைவெளியை கடக்கிறது. அதுதான் தேடுதலோட நோக்கம். இதுக்குள்ளதான் மனம் பொருளை ஆள்கிறதுங்கிற கான்செப்ட் வருதா? இயேசுவோட கடுகு விதை உவமைய கூட சொன்னீங்க. ஆமா, நம்ம பிரக்ஞையோட நிலைதான் நம்ம யதார்த்தத்தை தீர்மானிக்குது, ஏன் உருவாக்குதுன்னே அவர் சொல்றார். கடுகுவத அளவுக்கு நம்பிக்கை இருந்தா மலையே நகர்த்தலான்னு இயேசு சொன்னதை வெறும் உருவகமா மட்டும் பார்க்காம அதுல பிரக்ஞையோட சக்தி பத்தின உண்மை இருக்குன்னு பார்க்கறார். இது எப்படி வேலை செய்யும்? குவாலியான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட தனிப்பட்ட அனுபவ உணர்வுகள். ஒரு ரோஜாப்பூவோட வாசனைய நீங்க எப்படி உணர்றீங்க, நான் எப்படி உணர்றேன்,
அது மாதிரி கங்காருவை முதல்ல பார்த்த யூரோப்பியர்களுக்கு அதை விவரிக்கவே வார்த்தை இல்ல. ஏன்னா அவங்க மனசுல அதுக்கு ஒரு கான்செப்ட் இல்ல. நம்ம மனசு தான் யதார்த்தத்துக்கு அர்த்தம் கொடுக்குது. இதை வளர்க்க சில 7 நாள் பயிற்சிகளையும் அவர் புத்தகத்துல தர்றார். ஓ, அப்போ இதுதான் முழுமையை அடையற வழியா? அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம்ங்கிற வேதாந்த கருத்தும் இதோட சம்பந்தப்பட்டதா? ஆமாம், முழுமைங்கிறது அந்த அடிப்படை உரிமைய நாமளும் அந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதாங்கிறத உணர்றது. ஆனா நாம ஏன் அப்படி உணர்றதில்ல? ஏன் நம்மள தனியா துண்டு துண்டா உணர்றோம்? அதுக்கு காரணம் அவர் இந்திய தத்துவத்திலிருந்து எடுத்து சொல்ற கிளேஷங்கள், அதாவது ஒரு 5 விதமான மன விஷங்கள் அல்லது தடைகள். என்னென்னது? 1 அவித்யா, அறியாமை, உண்மைய தப்பா புரிஞ்சிக்கிறது. 2 அஸ்மிதா, தவறான தன்னடையாளம், நான் இந்த உடம்பு, நான் இந்த பேரு, இந்த பட்டம்னு நம்மள குறுக்கிக்கிறது. சரி. 3 ராகம், பற்று, பிடிச்ச விஷயங்கள் மேல அளவுக்கு மீறின ஆசை. 4 துவேஷா, வெறுப்பு, பிடிக்காத விஷயங்களை தள்ளுறது. 5வது அபினிவேஷம், மரண பயம் அல்லது வாழ்க்கை மேல ஒருவித பிடிப்பு. ஓ, இந்த 5ம் தான் காரணமா? ஆமா, இந்த கிளேஷங்கள் தான் நம்மள அந்த முழுமையிலிருந்து பிரிச்சு துண்டு துண்டா ஃப்ராக்மெண்டடா உணரமைக்குதுன்னு சொல்றார். இது ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த கிளாஷங்கள், இந்த துண்டாடல் எல்லாம் இருக்கும்போது தீமை, ஈவில்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வருதே. உலகத்துல இவ்ளோ கஷ்டம், வன்முறை, கொடுமை எல்லாம் இருக்கு. இதுக்கு யார் காரணம்? கடவுள் காரணமா? இல்ல சாத்தா மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்ல இது நம்ம மனசோட ஷேடோ? இதுக்கு சோப்ரா என்ன பதில் சொல்றார்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு நேரடியா பதில் சொல்றதை விட அவர் இந்த பிரச்சனையை வேற மாதிரி பார்க்க சொல்றார். யோபோட கதை தெரியும் இல்லையா? ஆமா, பைபிள்ல வரும். அத ஒரு உருவகமா பார்க்க சொல்றார். யோபு எல்லா விதிகளையும் நம்பிக்கைகளையும் தாண்டி நேரடியா கடவுளை அனுபவிச்சார். அதுபோல தீமையையும் தனியா ஒரு சக்தியா பார்க்காம அது நன்மையோட இல்லாம, அதாவது ஒளி இல்லாத இடம் இருட்டா இருக்கிற மாதிரி, அல்லது நம்ம அறியாமையோட விளைவுன்னு எமர்சன் மாதிரி தத்துவஞானிகள் சொன்னதை ஒட்டி பேசுறார். அப்போ தீமைங்கிறது நிஜமாவே இல்லையா? அது ஒரு மாய மாதிரி சொல்றாரா? அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இருப்பு இல்ல. அது ஒளி இல்லாத ஒரு நிலை மாதிரி தான். நம்ம பிரக்ஞை வளர வளர, நம்ம விழிப்புணர்வு அதிகமாக இந்த தீமை அல்லது நிழல் தானா அதோட பிடியை இழந்துரும்னு சொல்றார். பிரக்ஞை வளர்ச்சியில ஒரு 7 நிலைகள் இருக்குன்னு பேசி, கடைசியில நம்மளோட உண்மையான தன்மை, நம்மளோட இருப்பு, பீயிங், அதோட சக்தியை நம்ம உணரும்போது இந்த தீமைங்கிற உணர்வையே தாண்டி போக முடியும்னு முடிக்கிறார். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புத்தகம் முழுக்க சோப்ரா என்ன சொல்ல வராருன்னா, நம்ம பிரக்ஞையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். கடவுளை பத்தின பழைய காலத்து உருவகங்களையும் தாண்டி, அதே சமயம் எல்லாமே வெறும் பொருள்தான்ங்கிற விஞ்ஞான பொருள் முதல்வாதத்தையும் தாண்டி, பிரக்ஞைதான் அடிப்படை யதார்த்தம்ங்கிற ஒரு புதிய புரிதலுக்கு நம்ம நகரணும். இதுதான் திரும்ப திரும்ப வர மைய கருத்து இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இது அவநம்பிக்கை, வெறும் நம்பிக்கைங்கிற நிலைகளை தாண்டி நேரடி அறிவு, நேரடி அனுபவத்தை நோக்கிய ஒரு பயணம். இதுக்கு என்ன தேவைன்னு சொல்றார்? இதுக்கு உள்முகமான தேடல், ஞானத்தை வளர்த்துக்கிறது, அப்புறம் யதார்த்தத்துக்கு சூட்சும அப்பாற்பட்ட பரிமாணங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, இதெல்லாம் அவசியம். இது ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி மாதிரி. இந்த அலசல் கேட்ட உங்களுக்கு உங்களுடைய சொந்த நம்பிக்கை, சந்தேகம், அறிவியல் பத்தின உங்க பார்வை, ஏன் யதார்த்தம்னா என்னங்கிற உங்க கண்ணோட்டம், இது எல்லாம் நீங்களே ஒரு தடவை மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஆமா, இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி மட்டும். சோப்ரா சொல்ற மாதிரி கடவுள் ஒரு பெயர் சொல் இல்ல, அது ஒரு வினைச்சொல். அதாவது தொடர்ந்து விழிப்புணர்வு அடையும் ஒரு செயல்பாடுன்னு வச்சுக்குவோம். மேலும் யதார்த்தங்கிறது நாம அதுல பங்கேற்பதன் மூலமாக தான் உருவாகுதுன்னு அவர் சொல்றார். அப்படி பார்த்தா இப்போ உங்க விழிப்புணர்வை நீங்க கொஞ்சமா மாத்திக்கொள்வதன் மூலம் எந்த ஒரு புதிய சாத்தியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில உண்மையாக்க போறீங்க? நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க.